அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைத்து சன்மார்க்க பெரியவர்களுக்கும் வணக்கம். ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை தனது மார்க்கமான சுத்த சன்மானத்திற்கு முக்கிய லட்சியம் என்பதை வள்ளற் பெருமானின் தேர்ந்த முடிவு. ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை 5 சொற்களின் தொகுப்பாகும். அவை ஆன்மநேயம், ஒருமைப்பாடு, உரிமை. ஆன்மா ஆன்மா என்பது என்றைக்கும் உள்ள இயற்கை, உண்மை, ஏகதேச வஸ்தாகும். இந்த ஆன்மா என்றைக்கும் உள்ள பொருள். இந்த ஆன்மா கடவுளின் மிகச்சிறிய வடிவம். கடவுளின் மிகப்பெரிய அந்த வடிவத்தில் அணுவில் மிகச்சிறியதான வடிவம் உள்ள ஆன்மா தான் நாம். இந்த ஆன்மாக்கள் 7 வகை உயிர் பிரிவுகளாக தேகம் எடுத்து வாழ்ந்து வருகின்றன. தாவரங்கள், ஊர்வன, நீர் வாழ்வன, பரப்பன, நடப்பன, நரகர், தேவர், மனிதர். பேர்படி 7 வகை பிரிவுகளும் அத்தனை உயிர்களிடமும் அன்பு காட்டி வாழ வேண்டும் என கடவுளின் விருப்பம் அல்லது ஆணை என்று அறிய வேண்டும். 7 வகை பிரிவுகளும் வாழும் ஆன்மாக்கள் கடவுளாகிய நம்ம தந்தையின் பிள்ளைகள். நாம் அனைவரும் சகோதரர்களே. சகோதர உரிமையை தவிர வேறு எதுவும் இல்லை. நேயம், அன்பு என்று பொருள். அனைத்து ஜீவராசிகளும் கடவுள் சமமாகவே விளங்குவதால் அந்த கடவுளை நாம் அன்பு செய்து வாழ வேண்டுமானால் பேர்படி கடவுள் விளங்கும். அனைத்து ஜீவராசிகளும் நாம் அன்பு காட்ட வேண்டும். அவ்வுயிர்களுக்கும் வரும் துன்பங்களை அகற்றி அவ்வுயிர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இதுவே ஆன்மநேயம். நன்றி, வணக்கம்.